இன்னைக்கு ஒரு வாட்டிப் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வாட்டிப்ல லூஃபி அவனோட கியர் 5 மெரைன்ஃபோர்ட்ல அவேக்கன் பண்ணியிருந்தா என்ன நடக்கும்ன்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லூஃபி ஃபர்ஸ்ட் கியர் 5 அவேக்கன் பண்ணது வானோ ஆர்க்ல தான். அப்ப கைடோ கிட்ட ஃபைட் பண்ணும்போது நியர்லி டெத் ஸ்டேஜுக்கு போயிருப்பாரு. அந்த டைம்ல தான் லூஃபியும் கியர் 5 அவேக்கன் பண்ணியிருப்பாரு. அப்படி மெரைன்ஃபோர்ட்லயுமே வானோல நடந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடக்கணும். சோ மெரைன்ஃபோர்ட்ல நம்ம லூஃபி அரைவ் ஆனதுக்கு அப்புறம் ஏஸை சேவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அகைனு லூஃபியை அட்டாக் பண்றாரு. அதுல லூஃபி டெத் ஸ்டேஜுக்கு போயிட்டான். அதே மாதிரி ஏஸ் இன்னும் இந்த டைம்ல சாகல. ஏசுமே அகைனு லூஃபி அட்டாக் பண்றதை பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் இப்ப கியர் 5 ஆக்டிவேட் ஆகும். இதுக்கு நடுவில் என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா ஏஸ் அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அதே மாதிரி கார்ப்புமே ஏஸ் கிட்ட நீ பைரேட் ஆனதுனால தான் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அண்ட் இந்த மாதிரி ஒரு சில லைன்ஸ் ஏஸ் கிட்ட சொல்ல வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதை பார்த்து போவா ஹேங்காக் அவங்களுமே மயங்கி கீழே விழுவாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற ஒயிட் பியர்ட் ரொம்ப டென்ஷன் ஆகி அங்க இருக்கிற மெரைன்ஸ் அண்ட் அட்மிரல்ஸை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. முக்கியமா அகைனு. இதே மாதிரி கார்ப்புமே அகைனு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த டைம்ல நம்ம செங்குக்கும் அவரை தடுக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இவாங்கவும் இதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பாரு. தென் இவரும் இந்த ஃபைட்ல ஒரு பெரிய இன்வால்வ்மெண்ட் கொடுக்கலாம். இவங்க எல்லாரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைம்ல அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஹார்ட் பீட் கேக்குது. அந்த சத்தம் யார்கிட்ட இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் நம்ம லூஃபி கிட்ட இருந்து தான். அவரை சுத்தி இருக்கிற பைரேட்ஸ் அண்ட் மெரைன்ஸ் இவங்க எல்லாரும் இது என்ன சவுண்ட் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது லூஃபி அவரோட கியர் 5 அவேக்கன் பண்றாரு. பட் உண்மையிலே சொல்லணும்னா இது லூஃபியோட கியர் 5 கிடையாது, இது கியர் 4. இந்த டைம்லைன் படி இதை கியர் 5 சொல்ல முடியாது. சோ கியர் 4 தான். இப்ப லூஃபியோட கியர் 5 பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இதை பார்த்து ஒயிட் பியர்டுக்கு ஒன்னு ஞாபகம் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜர் லாப்டேல்ல என்ன கண்டுபிடிச்சாரோ, அதாவது அந்த ஒன் பீஸ்னா என்னன்னு ராஜர் ஒயிட் பியர்டு கிட்ட சொல்லியிருப்பாரு இல்லையா, அந்த சினாரியோ இப்ப ஒயிட் பியர்டுக்கு ஞாபகம் வருது. சோ லூஃபியோட இந்த ஃபார்மை பார்த்து இவன் தான் ஜாய் பாய் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் இப்ப லூஃபி ஏஸை சேவ் பண்ண ட்ரை பண்றாரு. இந்த டைம்ல அகைனு, அகிஜி அண்ட் கிசாரி உங்க 3 பேருமே லூஃபியை அட்டாக் பண்றாங்க. பட் நம்ம லூஃபி இவங்க 3 பேரையும் ஈஸியா அட்டாக் பண்றாரு. அண்ட் அவங்களுடைய அட்டாக்ல இருந்தும் ஈஸியா டிஃபெண்ட் ஆகுறாரு. இவங்க 4 பேருக்குள்ள நடக்கிற ஃபைட்ல ஒயிட் பியர்டு வந்து அகைனுவை அட்டாக் பண்றாரு. அண்ட் லூஃபி கிசாருடைய லைட்னிங்ஸா அவரோட கையிலேயே பிடிக்கிறாரு. இந்த சீன் நம்ம ஆல்ரெடி வானோ ஆர்க்லயே பார்த்திருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது இப்ப. சோ இப்போ லூஃபி அவங்க 2 பேருமே தடுத்து நம்ம ஏஸை சேவ் பண்றாரு. அண்ட் இப்போ ஏஸ் அகிஜி கூட ஃபைட் பண்றாரு. அண்ட் ஃபயருக்கும் ஐஸுக்கும் நடக்கிற ஃபைட்ல ஃபயருக்கு தான் அதிகமான அட்வான்டேஜ். இப்போ ஒயிட் பியர்டு அகைனு கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஏஸ் அகிஜி கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. லூஃபி கிசாரு கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுக்கு நடுவுல இந்த 7 வார்லார்ட்ஸ் வராங்க. இதுல மீஹாக் டைரக்டா லூஃபி அட்டாக் பண்ண ட்ரை பண்றாரு. இப்போ லூஃபி கூட கிசாரு, மீஹாக் இவங்க 2 பேரும் ஃபைட் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம லூஃபி சைடு crocodile இருப்பாரு இல்லையா, அவர் டோஃப்ளமிங்கோவை தடுத்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ ஜின்பே லூஃபிக்காக கூமா கூட ஃபைட் பண்றாரு. அதே மாதிரி நம்ம லூஃபி எழுந்ததுக்கு அப்புறம் நம்ம போவா ஹேங்காக்கும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்போ போவா ஹேங்காக் கெக்கோ மோரியா கூட ஃபைட் பண்றாங்க. இப்போ இந்த ஃபைட்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த கோரோசைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. அதாவது நம்ம லூஃபி கியர் 5 அவேக்கன் பண்ண இன்ஃபர்மேஷன். சோ அவங்க இந்த ஃப்ரூட் அவேக்கன் ஆயிடுச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது மெரைன்ஃபோர்ட்ல லூஃபி கிசாருவை டிஃபீட் பண்றாரு. தென் ஒயிட் பியர்டோட கிரூ மெரைன்ஸ் கூடயும் அட்மிரல்ஸ் கூடயும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா மார்க்கோ, இவர் இந்த ஃபைட்ல அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ லூஃபி கிசாருவை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒயிட் பியர்ட் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற அகைனு கிட்ட போறாரு. அண்ட் அவர் கூட ஃபைட்டும் பண்றாரு. இதுல ஒயிட் பியர்ட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. இந்த டைம்ல ஏஸ் அகிஜியை ஃபைட் பண்ணி டிஃபீட் பண்றாரு. அதே மாதிரி நம்ம லூஃபியும் அகைனுவை டிஃபீட் பண்றாரு. இதனாலேயே நம்ம லூஃபிக்கு அவரோட ஸ்ட்ரென்த் மொத்தமும் காலி ஆயிடுது. அதனால அவரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. தென் ஏஸ் லூஃபியை பார்த்துக்க அவர் கிட்ட வராரு. அண்ட் லூஃபி கிட்ட தான் ஒயிட் பியர்டும் இருக்காரு. தென் இந்த டைம்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. என்னன்னா இந்த டைம்ல பிளாக் பியர்ட் கிரூ இந்த இடத்துக்கு வராங்க. இதை பார்த்து ஒயிட் பியர்ட் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னா இந்த வார் நடக்கிறதுக்கான ரீசனே பிளாக் பியர்ட் தான். ஆக்சுவலா ஏஸும் பிளாக் பியர்டும் ஃபைட் பண்ணியிருப்பாங்க. இதுல பிளாக் பியர்ட் வின் பண்ணி ஏஸை வேர்ல்டு கவர்மெண்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருப்பாரு. இதனாலே ஒயிட் பியர்ட் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அண்ட் இந்த டைம்ல நம்ம லூஃபி அவரோட ஸ்ட்ரென்த்தை ஃபுல்லா இழக்கிறாரு. சோ ஏஸ் வந்து என்ன பண்றாருன்னா இப்ப பிளாக் பியர்ட் அட்டாக் பண்றதுக்கு போறாரு. இந்த ஃபைட் ஃபுல்லாவே மெரைன்ஃபோர்ட் பக்கமா மாறிடுச்சு. அதாவது இந்த ஃபைட்டை வின் பண்ண போறது இந்த மெரைன்ஸ் தான். ஏன்னா பிளாக் பியர்ட் அந்த டைம்ல ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாரு. அதுவும் இல்லாம அவரோட கிரீவுமே அந்த இடத்துல இருந்தாங்க. சோ ஏஸ் வந்து பிளாக் பியர்டை அட்டாக் பண்ண போகும்போது ஒயிட் பியர்ட் என்ன சொல்றாருன்னா நீயும் பிளாக் பியர்டும் ஒன்ஸ் அகைன் ஃபைட் பண்ணிக்கலாம், ஆனா இன்னைக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாரு. தென் இதுல ஒயிட் பியர்டுக்கும் பிளாக் பியர்டுக்கும் ஃபைட் நடக்குது. இதுல ஃபர்ஸ்டா ஒயிட் பியர்ட் அந்த மெரைன்ஃபோர்ட் ஃபுல்லாவே டெஸ்ட்ராய் பண்ணிருப்பாரு. இப்போ பிளாக் பியர்ட் அவரோட கிரீவா சேர்ந்து ஒயிட் பியர்டை அட்டாக் பண்றாங்க. ஒரிஜினலா இவங்க 2 பேரும் எப்படி ஃபைட் பண்ணிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இப்போ இங்கேயும் நடக்குது. இதுல டோட்டலா ஒயிட் பியர்ட் தோத்துடுறாரு. அண்ட் கடைசியா ஒன் பீஸ் இஸ் ரியல்னு சொல்றாரு. சோ பிளாக் பியர்ட் ஒயிட் பியர்டை டிஃபீட் பண்ண அந்த டைம்ல ஃபிகர்லண்ட் கார்லிங் அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுக்கறாரு. ஏன்னா லூஃபி நிக்கா ஃபார்ம் அவேக்கன் பண்ணிருக்காரு இல்லையா, இதனால அந்த 5 எல்டர்ஸ் லூஃபியை அந்த இடத்துல கில் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா வானோ ஆர்க்ல 5 எல்டர்ஸ் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க. லூஃபி கியர் 5 அவேக்கன் பண்ணது வானோல இருக்கிற அந்த மக்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதுவும் அவங்களுக்கு ஜாய் பாய்னு கூட தெரியாது. இந்த இடத்துல ஒயிட் பியர்ட் அவர் சாகும் போது ஜாய் பாய் பத்தி மென்ஷன் பண்ணிருக்காரு. அதனால ஃபிகர்லண்ட் கார்லிங் மெரைன்ஃபோர்டுக்கு அப்பியர் ஆகுறாரு. மெரைன்ஃபோர்ட்ல அப்பியர் ஆன உடனே கோபி ஃபிகர்லண்ட ஸ்டாப் பண்றாரு. ஏன்னா
மெரைன்ஃபோர்ட்ல ஏஸ்க்கு தான் எக்ஸிகியூஷன் நடக்கிறதா இருந்தது. பட் அந்த இடத்துல லூஃபி மாட்டிக்கினாரு. இதை பார்த்துட்டு கோபி ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு ஃபிகர்லண்ட் கார்லிங் கிட்ட சொல்றாரு. ஸோ ஏஸ் வந்து லூஃபி பக்கத்தில் தான் இருக்கான். அவனால ஒயிட் பீடை சேவ் பண்றதா இல்ல லூஃபியை சேவ் பண்றதான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த டைம்ல தான் கோபி ஃபிகர்லண்ட் கார்லிங்க ஸ்டாப் பண்றான். அண்ட் ஃபிகர்லண்ட் கார்லிங் கோபியை அட்டாக் பண்ண வராரு. இந்த டைம்ல ஷாங்க்ஸ் அந்த இடத்துல அப்பியர் ஆகி கோபியை சேவ் பண்றாரு. இந்த டைம்ல பிளாக் பியர்ட் ஒயிட் பியர்டோட ஃப்ரூட் திருடி அட்டாக் பண்றான். இந்த பக்கம் நம்ம ஷாங்க்ஸ் ஃபிகர்லண்ட் கார்லிங்க ஸ்டாப் பண்ணிட்டாரு. இந்த டைம்ல தான் லா அந்த இடத்துக்கு அப்பியர் ஆகிறாரு. இந்த இடத்துல அப்பியர் ஆகி லூஃபி அண்ட் ஏஸை சேவ் பண்றாரு. அதாவது நம்ம லூஃபி அண்ட் ஏஸை அமேசான் லில்லிக்கு கூட்டிட்டு போறாரு. ஸோ லா அவருடைய பவர் யூஸ் பண்ணி தான் இவங்க ரெண்டு பேரும் சேவ் பண்ணியிருப்பாரு. அண்ட் மெரைன்ஃபோர்ட்ல இப்ப ஃபிகர்லண்ட் கார்லிங், ஷாங்க்ஸ், பிளாக் பியர்ட் பைரட்ஸ் அண்ட் ஒயிட் பியர்ட் பைரட்ஸ் இவங்க 4 பேருமே இருக்காங்க. இப்போ செங்கோக்கு இந்த 4 பேரும் ஃபைட் பண்ணாங்கன்னா டேமேஜ் இன்னும் அதிகமா இருக்குன்றதுனால ஃபைட்டை ஸ்டாப் பண்றாரு. ஃபைட் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் ஒரிஜினலா ஷாங்க்ஸ் அண்ட் பிளாக் பியர்ட் என்ன பேசியிருப்பாங்களோ அதே தான் இங்கேயும் நடக்குது. தென் ஷாங்க்ஸ் ஒயிட் பியர்ட் கிட்ட போயிட்டு அவருக்கு மரியாதை கொடுத்து அவரோட பாடியை செங்கோக்கு கிட்ட கேட்கறாரு. தென் இப்போ லூபி அண்ட் ஏஸ் இவங்க 2 பேரும் இப்போ அமேசான் லில்லில இருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கு ரேலை வராரு. இந்த ஜின்பேயும் ஏஸ் அண்ட் லூபி கூட இருக்காரு. இப்போ லூபி அண்ட் ஏஸ் இவங்க 2 பேருமே ஒயிட் பியர்ட் நினைச்சு ரொம்ப சோகமா இருக்காங்க. சோ ரேலை இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி ரேலை ஏஸ் கிட்ட நீ என் நண்பனோட பையன் தானே அப்படின்னு கேட்கறாரு. இப்போ ஏஸ் ஒன்னு திங்க் பண்றாரு. என்னன்னா இதே மாதிரி தான் ஷாங்க்ஸுமே ஏஸ் கிட்ட நீ என்னோட கேப்டனோட பையன் தானே அப்படின்னு மெரைன்ஃபோர்ட்ல கேட்டிருப்பாரு. அதை இப்போ திங்க் பண்ணி பாக்குறாரு. சோ இப்போ இவங்க 2 பேருமே ரேலை கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறாங்க. தென் இதுக்கப்புறம் ஒரு சீன் நடக்கும்ல, ரேலை, லூபி, ஜின்பே இவங்க 3 பேர் மெரைன்ஃபோர்டுக்கு போயிருப்பாங்க இல்லையா. இந்த இடத்துல நம்ம ஏசுமே மெரைன்ஃபோர்டுக்கு போறாரு. தென் இப்போ 2 இயர் டைம் ஸ்கிப் ஆர்க் நடக்குது. சோ 2 வருஷம் கழிச்சு லூஃபி அண்ட் ஏஸ் இவங்க 2 பேரும் சபோர்டிக்கு போறாங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் லூஃபியோட கிரியூ அசம்பிள் ஆக போறாங்க. ஆக்சுவலா நம்ம ஏசுமே லூஃபியோட கிரியூல ஜாயின் பண்ண போறாரு. ஏன்னா ஒயிட் பியர்ட் இறந்ததுனால ஒயிட் பியர்டோட கிரியூ மொத்தமும் டிஸ்பேண்ட் ஆகி இருக்கும். அதனால ஏஸ் லூஃபியோட கிரியூல ஜாயின் பண்ணியிருக்கான். சோ இவங்க வந்த டைம்ல ஆல்ரெடி லூஃபியோட கிரியூ அசம்பிள் ஆயிருந்தாங்க. அண்ட் அந்த இடத்துல இருந்து சக்சஸ்ஃபுல்லா செயலும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ லூஃபியோட கிரியூ ஃபிஷ்மேன் ஐலண்டுக்கு போறாங்க. அந்த இடத்துல ஜின்பேயும் மீட் பண்றாங்க. லூஃபியோட கிரியூல ஜாயின் பண்ண கேக்குறாங்க. பட் ஜின்பேக்கு பிக் மாம் கிட்ட ஒரு ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்ச நாள் கழிச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த இடத்துல டேவி ஜோன்ஸ் இந்த ஆர்க்ல ஒரு பெரிய வில்லன் அமைஞ்சிருப்பாரு. அந்த வில்லன் கூட லூஃபி ஃபைட் பண்றான். அதுவும் அவனோட நிக்கா ஃபார்ம்ல. இப்போ அவனோட நிக்கா ஃபார்ம் அவேக்கன் பண்ணதுனால அங்க இருக்கிற சீக்கிங்ஸுமே லூஃபிக்கு ஹெல்ப் பண்றாங்க. பட் அந்த இடத்துல ஏதோ ஒன்று நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. தென் இந்த ஆர்க் முடிஞ்சு ட்ரெஸ்ரோஸ் ஐலாண்டுக்கு போறாங்க. அங்க டோஃப்ளமிங்கோவை டிஃபீட் பண்றாங்க. அண்ட் தென் நெக்ஸ்டா ஜுனிஷாவை மீட் பண்றாங்க. ஜுனிஷா கிட்டையும் ஒரு கான்டாக்ட் நம்ம லூஃபிக்கு இருக்கு. அதாவது நம்ம லூஃபி கிட்ட ஜுனிஷாவும் பேசுது. அதுவும் இந்த வாய்ஸ் ஆஃப் ஆல் திங்ஸ் மூலமா. இப்போ இவங்க கூட கினிமான், காஞ்சிரோ, மோமோனோஸ்கே அண்ட் ரைசோ இவங்க 4 பேர் இருக்காங்க. இப்போ லூஃபி அண்ட் ஏஸ் இவங்க 2 பேர் மட்டுமே ஹோல் கேக் ஐலாண்டுக்கு போறாங்க. அந்த இடத்துல சாஞ்சியை கூட்டிட்டு வராங்க. அந்த இடத்துல பிக் மாம் கூட ஃபைட் நடக்குது. பட் லூஃபியால அவரோட ஃபுல் ஸ்ட்ரென்த் போட்டு பிக் மாம் கூட ஃபைட் பண்ண முடியல. என்னதான் அவர் கியர் பை அவேக்கன் பண்ணாலும் அவரால் ரொம்ப நேரம் ஃபைட் பண்ண முடியல. தென் இப்போ இவங்க வானோ ஐலாண்டுக்கு போறாங்க. அங்க போய் கைடோ அண்ட் பிக் மாமை டிஃபீட் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே எகே டார்க் போகுது. அதுல இவங்க 2 பேரும், அதாவது ஏஸ் அண்ட் லூஃபி இவங்க 2 பேரும் 5 எல்டர்ஸ் கூட ஃபைட் பண்றாங்க. இதோட இந்த வாட் இஃப் ஸ்டோரி முடியுது. இதுக்கு நடுவில் சாபோவை இவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் அந்த ட்ரெஸ்ரோஸா ஆர்க்ல. ஸோ இந்த வாட் இஃப் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய கண்டென்ட் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வாட் இஃப்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோல வந்து மீட் பண்றோம். until then stay tuned.